இதான் என் பெரியப்பா ரூம். பூட்டு போட்டிருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பூட்டு போட்டு வச்சிட்டோம். மறுபடியும் அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருல. இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி குழந்தைங்க பாலாக்கிட கூடாதுல்ல, அதான் இப்படி. உன்ன மாதிரி குழந்தைங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அவரு? எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்காரோ அந்த அளவுக்கு ஃபன்னாவும் இருப்பாரு. இந்த ரூம்ல செஸ் விளையாடுவோம். ஐ மிஸ் ஹிம் சோ மச். நைட்டு நான் தூங்கும்போது பாட்டை எவ்வளவு லோவா வச்சாலும் சரி, கீழே என் ரூம்க்கு கேட்கும், தாலாட்டு மாதிரி. கிளாசிக்கல் சாங்ஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போலாம். வா. வீட்ல உள்ள எல்லா பசங்களையும் விட நான் தான் அவருக்கு மோஸ்ட் ஃபேவரட். இங்க எனக்கு இருக்கிற ஃப்ரீடம் வேற யாருக்கும் இல்ல, தெரியுமா? இது வரைக்கும் இது என்னோட ரூம், இனிமே உன்னோடது. உங்க பெரியப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு புது வீடை வாங்கி தர மாட்டாரா என்ன? ஏய் செல்லம், என்னாச்சு? நாங்க சொல்றத பைத்தியக்காரத்தானோ நினைக்கிறியோன்னு எனக்கு சின்ன டவுட் இருந்துச்சு. யூ ட்ரஸ்ட் அஸ் so much. Thank you. ஏய், I love you. இப்படி அவசரப்பட்டு தான் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். பாலா? காஃபி மத்ததெல்லாம் உங்க ஷாப்ல மட்டும்தான். இங்க இதை தான் கொடுப்போம். ப்ளீஸ். சீக்கிரம் கண்டுபிடிக்க போன இடத்துல ரொம்ப பணியாத, அப்புறம் ஒரடியா போயிருவேன். அவங்கள ஒருத்தர் ஆனாதான் அவங்கள நீ கண்டுபிடிக்க முடியும். வேணாண்டா. என்னது இப்படி கசக்குது? அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பெரியம்மா? உனக்கு இந்த நேரத்துல அந்த பையன் கூட லவ் தேவையா? என்ன பெரியம்மா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு தானே. வீட்டு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனை எப்படி வெளியே சுத்த விட முடியும்? அப்பாவோட உயிருக்காக நம்மளே சாகலாம்னு நினைச்சா இவன் யாரோ புதுசா வந்திருக்கான். பெரிய திருவிழால குட்டி ஆடு மாதிரி வந்திருக்கான். வேண்டாம் மாமா. ஏய் நில்லு. கட்டி போடுங்க போங்க. You and your lover. We will take care of him. இதுக்கப்புறம் எப்படி கத்துறேன்னு பார்க்கலாம். தம்பி, எல்லாரும் காதலுக்காக உயிரை விடுவாங்க. ஆனா நீ உயிரை விடணுங்கிறதுக்காகவே காதலிச்சிருக்கேன். ப்ளீஸ் பிடிச்சிரவா? எங்கிருந்து சவுண்ட் வருது? சைத்ரா, ஹேமந்த கீழ வர சொல்லு. நீயும் வா. இதையும் சாப்பிடு. அம்மா, நீங்களும் வாங்க. நம்ம நினைச்சது நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டை தான் சாப்பிடணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஹேமந்த். பரவாயில்லங்க, அனாத ஆசிரமத்துல வெறும் இட்லி மட்டுமே சாப்பிட்டு நான் வளர்ந்துருக்கேன். பசியை விட உணவு தான் முக்கியம். டைமுக்கு உணவு கிடைக்கணுங்கிறது எழுதி வச்சிருக்கணும்.
தேங்க்யூ அங்கிள். மாமான்னு சொல்லுங்க. சரி, ஓகே. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலான்னு ஒரு சின்ன டவுட். கேளுங்க. இந்த ப்ராசஸை பத்தி குரூப் சூசைட் கான்செப்டை யார் சொன்னது உங்களுக்கு? சாஸ்திரங்கள். மனுஷனுக்கு வேண்டியதெல்லாம் எப்பவோ எழுதி வச்சுட்டாங்க. உயிருக்கு, சாவுக்கு, மோட்சத்துக்கு, மறுபிறவிக்கு. மோட்ச சாஸ்திரங்கள், பிரம்ம முகூர்த்தங்கள், பிரம்மசூத்திரங்கள். சாரி, அதான் பிரம்ம சூத்திரங்கள், மார்க்கண்டேய உயிரிலிருந்து, மண்டு உபநிஷத்திலிருந்து எவ்வளவோ இருக்கு. மாண்டூக்கிய உபநிஷத். சாரி, அதான். அது எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்களா? பெரியம்மா சொல்லும்போது கேட்போம். அவங்களுக்கு கூட தெரியலனா ஒரு சாமியார். ம். உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா? ஆஃப் கோர்ஸ். சித்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி சம்சாராய பரிவர்த்திதோசி சம்சார சொர்க ஜஜவாஹனிந்திர மகதார சொர்க பௌமாச்சபுத்ரம். இது எங்க எல்லாரோட சின்ன வயசு தாலாட்டு. பெரியப்பா பாடுவாரு. Can you explain the meaning, bro? அது வந்து இவ்வளோ டீப்பா எனக்கு தெரியாது. ஏதோ பேசிக்கா பூஜை மந்திரம் அது இதுன்னு சுக்லாம் வர்தம், சரஸ்வதி நமஸ்துபியம், அந்த மாதிரி தெரியும். வாயை மூடிட்டு சாப்பிடணுமா? ஓகே. எனக்கு இந்த பிளேட்ல சுகர் வேணும். தாத்தா வர வரைக்கும் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுடா. தாத்தாக்கும் பிடிக்கும் தானே? தாத்தாவும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோம்ல. அதுக்கு தான் அவர் வந்ததுக்கு அப்புறமே சாப்பிடலாம்டா. எப்போ வருவாரு தாத்தா? எனக்கு பசிக்கல. எனக்கு பாருங்க வேண்டாம். அத்தை, நம்ம மாமா அவனோட உடம்புக்குள்ள தானே வருவாரு. அவனுக்கு மட்டும் இந்த பசி இல்லாம கொடுக்கலாம்ல. அவர் வர்ற அந்த உடல் நம்மள விடவும் ரொம்ப பவித்திரமா இருக்கணும். வர்றதுன்னா சாஸ்திரங்களை விவரிக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரி வேணும்ல. அதே மாதிரி அவருக்கு என்ன வேணும், எந்த பூஜையை எப்படி பண்ணா அவர் திரும்ப வருவார்னு நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு அடிக்கடி அனிருத்குள்ள வருவாரு. He is the chosen one. அப்படின்னா எல்லாரும் சாகணும்னு இந்த பொடியும் சொன்னானா? குரல் இவனோடது, வார்த்தையெல்லாம் அவரோடது. சைத்ரா, திஸ் இஸ் கிரேசி. நல்ல ஆளை கூட்டிட்டு வந்த. ஹலோ ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் கூட பல்பை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பல்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாக்டா சொன்னீங்க. இது எனக்கு வேணும். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். சொல்லுங்க உங்க ஐன்ஸ்டீன் தியரி. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்காக அமைதியா இருக்க. இல்லைன்னா நான் இப்பவே வெளியே போகட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. சாரி. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. யா, ஐம் so sorry. Thank you, Hemant.